சப்பாடா எப்படியும் அந்த சவுண்டு கேட்டதும் ஒரேடியா தப்பிச்சு வந்துட்டோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆ ஆமாம் ஆமாம், அது அந்த குரலை கேட்க எனக்கு ஏதோ எங்கள் பெரியம்மா குரலை கேட்குற மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி சரி, என்ன சாப்பிட்ற? வெல்கம் சார், கேன் ஐ டேக் யூர் ஆர்டர்? உமா, என்ன வேணுமோ சொல்லு. எனக்கு ஒரு முழு பொரிச்ச கோழி தந்துருங்க, 2 சிக்கன் சூப்பு, அப்புறம் என்னென்ன உங்கள் ஹோட்டலில் ஃபேமஸான ஐட்டமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே மேடம். சார் உங்கள் ஆர்டர்? எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும்ண்ணா. ஓகே சார், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம், எல்லா ஆர்டரையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏங்க காஃபி மட்டும் குடிக்கிறீங்க? ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம்ல? ம், நீங்க சாப்பிட்றதுக்கே வந்துட்டு என்கிட்ட காசு இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்த காசுலாம் மொத்தமாக கரைச்சிட்டு தான் உழுவ போல. இதில் நானும் சாப்பிட்டேன்னா உட்காந்து இன்னைக்கு மாவாட்ட வேண்டியதுதான். அது அது ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன். அதனால தான். நீ சாப்பிட்டு பரவாயில்ல. அப்ப சரி சரி. என்னது இது? வீட்டில் யாருமே இல்லை. இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு, நேரங்காலமாக வந்தால் ஒருத்தரையும் வீட்டில் காணுமே. ராணி, சோனி, எங்கே இருக்கீங்க? ஐ அப்பா, எங்கம்மா வீட்டில் யாரையும் காணோம்? எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன வேற என்னை பிடிச்சி வச்சுட்டு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க கூட கிச்சன்ல தான் இருந்தேன். நீங்க எப்படி சொன்னதுதான் தப்பிச்சு வந்தேன். அத்தை எங்கேயோ வெளியே போயிருக்காங்கப்பா. தெரியல அப்பா எங்க போயிருக்காங்கன்னு. ரூம்லயே தூங்குறாங்களோ என்னவோ. வாங்குங்க. வரேன் வரேன். என்ன பிள்ளைய வேலை வைக்கிறாமே, படிக்கிற பிள்ளைய? அதுக்குள்ள வந்து போட்டு கொடுத்துட்டாளா? அவளை வேலை வச்சுட்டாலும் அவ செஞ்சுட்டாலும் உங்க பொண்ணு. செத்த நேரம் உட்காந்து பூண்டு தொழிடின்னு தான் சொன்னேன். வந்து அந்த பூண்டு தொளிச்சிருக்க லட்சணத்தை வந்து பாருங்க, அப்புறம் நீங்களே பேசுவீங்க. எல்லா இடத்துலயும் டேமேஜ் பண்றதே உனக்கு வேலையா போச்சுமா. அடப்போடி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி, உன் பேச்செல்லாம் இது பண்ணுமா? போ, அங்க போய் கிச்சன்ல கேஸ் ஸ்டவ்ல குக்கர் வச்சிருக்கேன், அது போய் ஆஃப் பண்ணு. விசில் வந்துடுச்சுன்னா ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டு என்னை கிளப்பிக்கிட்டே இருக்கல. பாத்துக்கிறேன் ராணி. அடிங்க ராணி, அவள பேர் சொல்லி கூப்பிடுறது பாத்தீங்களா? ராணி வந்தானே இருக்கு சோனி இப்ப உனக்கு. சரி சரி, விடு விடு. புள்ள சும்மா தான் கூப்பிட்டுருப்பா, என்னைக்கோ புள்ள கூப்பிட மாட்டா. சரி, என்ன சமைச்ச? பசிக்குது ராணி ரொம்ப. நீங்க தான் இறாலு மீன் தான் எடுத்துட்டு வந்தீங்க. அதான் மீனை குழம்பு வச்சேன், இறாலை வந்துட்டு தொக்கு பண்ணியிருக்கேன், சாப்பாடு வச்சிருக்கேன். போதும்ல? போதும் போதும். எனக்கு ரொம்ப வேற உடம்புலாம் வேற அசதியா இருக்கு. நீ ஏதாவது செஞ்சு வச்சுட்டு கூப்பிடு, நான் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு படுக்கிறேன். சரிங்க, அப்ப இன்னொரு 10 நிமிஷம் தான். நீங்க வேணா குளிச்சுட்டு பாடுங்க, எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்தாப்புல சாப்பிட்டுருவோம். கேக்குதாங்க? கேக்குது கேக்குது. சொல்லுச்சுன பொண்ணு. எங்க நைட்டுலாம் எனக்கு சமைக்க ரொம்ப மடியா இருக்கு. ஏதாவது ஹோட்டல்ல இருந்து சாப்பிட வாங்கிட்டு வாங்க. ஏன்டி? அதான் எங்க அம்மா இருக்குல்ல, எங்க அம்மாட்ட சொல்லி ஏதாவது செய்ய சொல்லு. ஆமா ஆமா, உங்க அம்மா செஞ்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க. அவங்க எனக்கு இன்னும் டபுள் வேலை தான் வைப்பாங்க. நீங்க ஏதாவது வாங்கிட்டு வாங்க சாப்பிட. என் வீட்டுல மாவு கீவு ஏதாவது இல்லையா? தோசை ஊத்துறான்ல இந்த ஆளு ஒருத்தன், நொய்யின்ட்டு அப்பனுக்கு துப்புல தப்பாம பிறந்திருக்கா மாதிரி எங்க மாமியாரோட சாட அப்படியே இவனுக்கு இருக்கு. இங்க பாரு, ஐயோ வாங்கிட்டு வர முடியுமா முடியாதையோ? என்ன சின்ன பொண்ணு, மரியாதைலாம் குறையுது. அப்புறம் பின்ன என்னங்க? சரி சாப்பிடணும் போல இருக்கே, நாக்கு ருசியா ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொன்னா அது எதுன்னு குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க? சரி சரி, என்ன வேணும்? எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிருங்க. உங்க அம்மாவுக்கு ஒரு 4 இட்லி வாங்கிருங்களேன். உங்களுக்கு ஏதாவது பரோட்டா வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் சின்ன பொண்ணு. எனக்கு ஏதாவது தோசையாச்சும் ஊற்றி வையேன். இதோ எனக்கே வேலை செய்ய மடியா இருக்குன்னா கடையில வாங்கிட்டு வாங்குறேன். இதுல இவனுக்கு வேற நான் சுட்டு தரணுமாமே. இங்க பாருங்க, ஒழுங்கா வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு சேர்த்தே வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி சின்ன பொண்ணு. பையனுக்கு சேர்த்து ஒரு 2 இட்லி வாங்கிட்டு வாங்க, போதும் அவனுக்கும். அவன் மட்டும் என்னத்த சாப்பிட போறான். சரி அவ்வளோதானே. இன்னொரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன், வீட்டுக்கு வந்துடுறேன். சரி சரிங்க, பார்த்து வாங்க. இந்த காலத்து பொம்பளைங்களுக்குலாம் வீட்டில் கை வேலை வாங்கி செய்ய அவ்வளோ இதாக இருக்கு. என்ன பண்ணி தொலைய, கட்டிக்கிட்டாச்சு. போகிறப்ப வாங்கிட்டு போவோம். எனக்கு எவ்வளோ தானே அவ்வளோ ஆசையாக கேட்குறான். இதை லவ் மேரேஜாக போனதுனால எங்கள் அம்மா இவ்வளோ ஏச்சியும் பேச்சியும் கட்டுது. இதே அரேஞ்ச் மேரேஜாக இருந்திருந்தா வரவதான் என்ன ஏச்சு கட்டியிருப்பா. என்ன தலைவர் போறாரு போலயே. தலைவரே எங்க போறீங்க?
அட வாயா வாயா லிங்கேஷ், டீ குடிக்கலாம் தான் ஏன் போறேன். நீ எங்க இங்கிட்டு? நான் மட்டும் எங்கே போகிறேன்? கழுத கெட்டா குட்டிச்சவரு. நானும் டீ கடை பக்கமாக தான் போய்கிட்டு இருக்கேன். என்னையா உன் சம்சாரமும் அப்படிதானோ? என்ன தலைவரே, உங்கள் சம்சாரமும் அப்படிதானோ? ஆமாய்யா, என்ன பண்ணி தொலைய. வெளியில தான் ஊருக்கு மேப்பா தலைவர், எல்லாரும் என்ன மதிக்கிறீங்க. ஆனா வீட்டுக்குள்ள என்ன அவ்வளோ பேச்சு பேசுறாயா. ஒரு டீ ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி எவ்வளோ குடிக்க போறேன்? ஒரு 6-7 டீ குடிப்பேன். அதுக்கு போய் அவ்வளோ சலிச்சுக்கிறாயா, வச்சே தர முடியாதுங்கிறா. அதனாலதான் நான் இப்படியாவது வெளியே வந்து ஆளு பெருமா 4 டீயை குடிச்சிட்டு போயிடுறது. ஐயோ, இதுக்கு நான் தேவலாம் போலயே. நான் ஒரு நாளைக்கு 3 தான். டீ காப்பி குடிக்கலனா கை காலில் விட 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 நடுங்குது தலைவரே, முடியல. வீட்டில் இருக்க சம்சாரத்திட்ட கேட்டால் அவ்வளோ அது இதுன்னு இழுகிறாளுங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் வச்சு கொடுக்க அவளுகளுக்கு மழப்பா இருக்கு. அதனால தான் இப்படி வந்துடுறது. வந்தால் 20 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, 4 பேர்கிட்ட பேச்சை போட்டோமா, நல்லதா 4 டீயை குடிச்சோமான்னு இருக்கும். அதாயா இப்ப சொன்ன பாரு, அதாயா அதுக்கொசரம் தாயா ஊர் தலைவரா வேற போயிட்டோம். வீட்டுக்குள்ளே எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இப்படி 4 பேர்கிட்ட வந்து என்ன நடக்குது, என்ன நிலவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். அது வேணா உண்மைத்தான். என் பொண்டாட்டி காலையில் எழுந்து சமைக்கணும்னு சொன்னாலே பக்கத்து வீட்டில் போய் ஓசியில் குழம்பு வாங்கிட்டு வருது, ஓசியில் பொரியல் வாங்கிட்டு வருதுன்ட்டு இருப்பா. டீ வச்சு கொடு, காப்பி வச்சு கொடுனா வச்சு கொடுத்துருவாளா. அதுக்கு தான் நான் எதுக்குமே அவளை சட்டை பண்ணுறது இல்லையா. நான் பாட்டுக்கு டீயை குடிச்சேனா நான் பாட்டுக்கு நிம்மதியாக போய் படுத்துக்குவேன். அவளை என் சட்டை பண்ணிக்கிட்டு அவள் இது அதுன்னு பேசுவா. நம்மளுக்கு தான் மண்டைக்கு வலிக்கும். எதுக்கு அப்புறம் சண்டை பிடிச்சிக்கிட்டு? சரி வாயா, ஒரு டீயை போட்டுட்டே பேசுவோம்பா. நான் கூட நம்ம வீட்டில் தான் இந்த பொழப்போன்னு நினச்சேன். ஊர் தலைவர் வீட்டில் இந்த பொழப்பு தானா? நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதோ தெரில. இந்த புரோக்கர் எப்போ வரேன்னு சொன்னார்? வீட்டில் வேற எனக்கு காணுன்னு வேற தேட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வாராப்பில் வாங்கம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? என்ன புரோக்கரே வந்து ரொம்ப நேரம் ஆச்சான்னு கேட்குறீங்க? வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுட்டுப்பா? எத்தனை மணிக்கு வர சொன்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க? இல்லைம்மா, வேற ஒரு இடத்துல போயிட்டு பேசிட்டு வந்தேன், அதான் நேரம் ஆகிப்போச்சு. எதையாவது சொல்லுங்க புரோக்கரே. சரி சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வரேன்னு பார்க்க சொன்னனே, என்ன ஆச்சு? அதெல்லாம் நல்ல வரனா 4 வரன் அமைஞ்சிருக்குமா. நாளைக்கு வீட்டுக்கு வரட்டா எடுத்துட்டு எல்லாத்தையும்? சரி நாளைக்கு என் பையனுக்கும் ஆஃபீஸ் லீவு தான். வந்தீங்கன்னா அவன்கிட்டயே சேத்தாப்புல காமிச்சிடலாம். வயசு வேற ஆகிக்கிட்டே போகுது அவளுக்கு. அதுக்கு தான் நல்ல பெரிய இடமா பார்க்கணும். தெரியுமில, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் உங்களுக்காகவே எடுத்து வச்சிருக்கேம்மா. நாளைக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். ஒரு காலையில் ஒரு 10 மணி வாக்கில் வரட்டா? காலையில் 10 மணி வாக்கலையா? நாளைக்கு வேறு ஏதாவது லீவு, ஏதாவது கறி எடுப்பா. என்ன பண்ணி தொலைய? இவரம் தான் நிம்மதியாக கூட சாப்பிட முடியாது. காலையிலலாம் வேணாம் புரோக்கரே. நீங்கள் சாயந்தரம் வாக்கில் வாங்க, ஒரு 4-5 மணிக்கு வாங்க. சரிங்கம்மா, சரி நான் அப்போயே வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு வரேன். சரிங்க புரோக்கரே, போயிட்டு வாங்க. எப்படியோ நல்ல இடமா பிடிச்சி உமாவுக்கு முடிச்சு வச்சுட்டா ஒரு கடமை தீர்ந்துது. சார் அவ்வளோதானே சார்? அவ்வளோதாங்க. வேறு எனக்கும் கூட காஃபி கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். மொத்த பில் அமௌண்ட் வந்துட்டு 3500 சார். என்னங்க சொல்கிறீங்க? 3500? நிஜமாவா? ஆமாம் சார். அவங்க சாப்பிட்டது போக ஒரு 2 பார்சல் வேறு கிரில் சொல்லியிருக்காங்க. அதனால சேர்த்து 3500 சார். என்ன இவ இப்படி சாப்பிட்றா? ஐயோ, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டமாச்சு. என்னங்க நீங்கள் சாப்பிடலையா? லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்டா? இல்லைம்மா, நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. எங்கே ஹோட்டலுக்குள்ளே வந்தால் ஒருத்தனையும் காணும். என்னவோ சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அது இல்லாமல் வீட்டுக்கு வர 2 கிரில்லு பார்சல் சொல்லியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு கடி கடிச்சு பாருங்களேன். இல்லைம்மா, நீ சொன்னதே எனக்கு மனசு நிறைஞ்சிருச்சு. நான் இந்த பில்லுக்கே நான் போய் மாவாட்டணும் போல. ஐயோ வேணாமா, நீ ஏன் சாப்பிடு. ஐயோ, எனக்கும் ஆசைத்தான். எல்லாம் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்ற இதில் தானே. எப்படியாவது கல்யாணம் கட்டிக்கிட்டா சரி. எங்கடி எல்லாத்தையும் சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேங்க. நீங்கள் போய்ட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது. வாங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு போவோம். வேறு ஏதாவது ஐஸ்கிரீம் இருந்தால் வாங்கித்தாங்க. அது யாரு? நம்ம உமா மாதிரி இருக்கு. உமாவே தான். உமா யார் அது நம்மளை கூப்பிடுறது?